சாய் தேர்வு நேரம். அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி நடந்து முடிஞ்ச முந்தைய ஆண்டு வினாக்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 50 கொஸ்டின் பார்க்கலாம். பகுதி 1 நமது சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டு வினாக்கள் வீடியோ பார்க்கணும்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கிளப்பலாம். வல்லைப்பாட்டு என்பது உழுக்கைப்பாட்டு. ஆன்சர் சரி. 52வது கொஸ்டின் பாருங்கள். இனிப்புச் சொற்கள் யாது கேட்குறாங்க பாருங்கள். லாஸ்ட்டில் வேண்டும் வேண்டும் முடிஞ்சிருக்கா? டி ஆன்சர் சரியானது. வேண்டும் வேண்டும் அதுதான் இனிப்புச் சொற்கள் யாது சரியானது. 53வது கொஸ்டின் பாருங்கள். சந்திப்பிழை அற்ற வாக்கியத்தை கண்டறிய கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ஆன்சர். நான் அப்படியே வாசித்து விட்றேன், நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 54வது கொஸ்டின் பாருங்கள். பிள்ளை தமிழ்க்குரிய பருவங்கள் கேட்டாங்க. ஈஸியானது 10 பி. 55வது கொஸ்டின் பார்க்கலாம். பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிய கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன். 56வது கொஸ்டின். நீராடும் கடவுளுத்த என தொடக்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம் பெற்ற நூல் எது கேட்குறாங்க. டி ஆன்சர் மனோமணியம். 57வது கொஸ்டின் பாருங்கள். ஊரோடு தோன்றும் உரித்தனம் மொழிப்பா என்ற தொல்காப்பியம் நூற்பாவுக்கேற்ப தெரு இலக்கிய வடிவம் கேட்டிருக்காங்க பாருங்கள். பி ஆன்சர் உலா. மொழிப்பா என்ற தொல்காப்பியம் வந்தாலே உலா. பி ஆன்சர். 58வது கொஸ்டின் பாருங்கள். இதுவும் ரிப்பீட்டாக கேட்குற கொஸ்டின் தான். குரம் என கூறப்பெறும் சிற்றிலக்கியம் வகை எது கேட்குறாங்க பாருங்கள். குறவஞ்சி. ஏ ஆன்சர். 59வது கொஸ்டின். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. புலி புலி அப்படிங்கிட்டுருக்காங்க. ஏ ஆன்சர். விலங்கு பழம். சரியான தமிழ் சொல்லி தேர்வு செய்க. ஃபோல்கார்ட் நாட்டுப்புற கலைகள். 61வது கொஸ்டின் பாருங்கள். ரேவதி என்ற புனைப்பெயரின் படைப்புகளை எழுதியவர் யார் கேட்குறாங்க. நான் பிச்சமூர்த்தி. 62. அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்கள் முதன்மையானது கேட்குறாங்க. தண்டி அலங்காரம். பழமொழி. ஆங்கில பழமொழிக்கு இணையாக தமிழ் பழமொழிகளை சரியான கண்டறிய கேட்டிருக்காங்க. ஹார்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் அப்படின்னா கல்வி கரையிலே கற்பவர் நாள் சில. பி ஆன்சர். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடை உள்ள 3681 கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சி ஆன்சர். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். சி ஆன்சர். திங்கள் ஞாயிறு மாலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது கேட்குறாங்க. சிலப்பதிகாரம். முதிரியும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரைவாளியும் களம் குவித்து குன்று என இவ்வரிகளில் குறிக்கும் நிலம் எது கேட்குறாங்க. முல்லை. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஈஸியான கொஸ்டின். இந்த கொஸ்டின். திருக்கடுகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. 100 வெண்பாக்கள். கலிங்கத்து பரணி பாட்டுடைய தலைவன் கேட்குறாங்க. முதற் குலத்துங்க சோழன். தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதியை இயற்றியவர் யார் கேட்குறாங்க. வீரவா முனிவர். சரியான அகர வரிசையில் அமைந்த தொடரை எழுத கேட்டாங்க. மண்டுகம் மலையில் மாய்ந்தது. படி என்னும் வேர் சொல்லின் வினையாளையும் பேரை தேர்ந்தெடு அப்படி கேட்குறாங்க. படித்தவர். வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக. வந்து. அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் தேர்வு கேட்டாங்க. அமர். பொறுத்துக. சொல்லிசை அளபடை நல்ல படா பறை இன்னிசை அளபடை கெடுப்புதமும். சொல்லிசை அளபடை வரணசி ஒற்றபடை எங்கிறைவன். மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. முகத்தை குறிப்பது டேஸ் பெயராகும். சினைப்பெயர். தமிழ் மாணவர் என்று தம்மை அறிவித்து கொண்டவர் யார். ஜியு போப். சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஒன்று தந்தம். அடையாற்றில் ஔவை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு எது கேட்டாங்க. 1930. தீம்பிழி இந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் இந்திரம் பற்றி கூறும் நூல். 10.
திருவாசகத்தை ஆங்கிலத்தின் மொழிபெயர்த்தவர் யார் கேட்குறாங்க? ஜி.யு. போப். தத்துவ சரடு, இருமை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்ட கவிதை படைத்தவர் யார் கேட்குறாங்க? தருமு சிவராமு. பிஷி, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களை படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சைமூர்த்தி. காட்சிக்கு புலியாகி குடிமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் முடியரசன். கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களை கரிசலாகண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிய கேட்டிருக்காங்க. ஞானப் பச்சிலை. தமிழ் மொழியும் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் சி. லக்குவனார். வசனநடை கைவந்த வல்லாளர் என்ற ஆறுமுகனார் நாவலரை பாராட்டியவர் யார் கேட்குறாங்க? பரிதிமாற் கலைஞர். எப்பண்பின் அடிப்படையில் நாடகக் கலை அமைந்துள்ளது? போலச் செய்தல். இரண்டு வாக்கியங்களுக்கிடையே வரும் சரியான இணைப்புச் சொல்லை அறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனைத் திறன். அறிவு என்பது நாம் தற்போது அறிந்து புரிந்து வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. ஏனெனில் சி. ஆன்சர். விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்க. அன்னம் கூடை முடிந்தால். அன்னம் என்ன செய்தால்? துவா என்பதன் எதிர்ச்சொல் யாது? பறித்தல். பொருத்தமற்ற இணையைத் தேர்க. இங்கே இருப்பது சில காலம். இதற்கு ஏன் அகம்பாவம்? இதனால் உண்டே ஒரு லாபம். எண்ணிருப்பார் தெளிவாகும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்காலிப்படி பொருந்தாத எதுகை மோனை இணையும் எது எனக் கண்டறிக. இருப்பது இதனால் இணைமோனை. கீழ் வருவனவற்றுள் செயல்பாட்டு வினையை வாக்கியம் எது கேட்குறாங்க? பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. கட்டளை தொடர்கள் எவை கேட்குறாங்க பாருங்க. அகராதியின் காண்க. படம் தரும் செய்தியை பத்தியாக தருக. காட்சியை கண்ட கவிநூறாக எழுத கேட்டிருக்காங்க. இது மூணுமே 1, 2, 3 ஆகிய 3 கட்டளை தொடர்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. ஒருவர் புலவர்கள் மருதன் இளநாகனார் சங்ககாலம். மருதன் இளநாகனார் சங்ககாலம் புலவர்கள் ஒருவர். தாலாட்டி தந்த பொருளென்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். பிரான்சு தேசிய நூற்கூடத்தின் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலில் நூல்கள் உள்ளன என்று கூறியவர் யார் கேட்குறாங்க? தனிநாயக் அடிகள். கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை எழும்பூர்.